ரெஸ்லிங் அப்டேட்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக நடந்த மண்டே நைட்ராவில் பென்டா டெபியூட் ஆகியிருப்பார். இதுக்கப்புறம் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய தகவல் என்னென்னா, ஏஇடபிள்யூவில் இருக்கிற பல ரெஸ்லர் அங்கே ஒர்க் பண்ண விரும்பாத காரணத்தினால டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆக போகிறாங்களாம். இது உண்மையாக நடக்குமா? ஏஇடபிள்யூ டபிள்யூடபிள்யூக்கு போட்டியாக ஓப்பன் பண்ண கம்பெனி, ஆனால் கடைசியாக ஏஇடபிள்யூட நிலைமை மோசமாக இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். பீப்புள் சாம்பியன் ராக் ரெசல்மேனியா 41 மேட்ச் பண்ணுவாரான்னு தெரியல, ஆனால் ராக்கோட இன்வால்மெண்ட் ரெசல்மேனியா 41 கண்டிப்பாக இருக்கும். நான் எப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? டபிள்யூடபிள்யூஇ லாஸ்ட்டாக ரெசல்மேனியா 41க்கான ப்ரோமோ வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ராக்கோட வீடியோவும் ஆட் பண்ணி இருக்குது. ரெசல்மேனியா 41 ராக் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான மேட்ச் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா சும்மா தாறுமாறாக இருக்கும். இது உண்மை தானே?